இன்னைக்கு வந்து தர்ஷனம் நடக்கலை, நாளைக்கு தான் தர்ஷனம் நடக்க போகுது. அதனால இன்னைக்கு 120 ருபீஸ் கொடுத்து பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணி திருப்பதி சுற்றி முற்றி ஊரில் எப்படி பார்க்கலான்றது பார்க்கலாம். ஓகேவா, வாங்க போகலாம். இந்த வீடியோவில் நம்ம கூட இன்ட்ரெஸ்ட் இருக்க போகிறது இவங்க தான். இவங்க யாருன்றது நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, போக போக பார்க்கலாம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஹே காய்ஸ், காலையில் 8 மணி ஆகுது. பாப்ப விநாசனமில் இருக்கோம். இப்போது நிறைய பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே கிளம்பிட்டோம். ஸோ வழி விடுங்கப்பா, குறுக்க வரீங்களே காய்ஸ். காலையில் 8 மணிக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போடுது. உங்கள் வீட்லேயும் எத்தனை பேர் அந்த மாதிரி பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் 120 ருபீஸ் கொடுத்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். இதுக்காகனா நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோம் அப்படின்னா அது நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நம்ம இங்கே ஜீப்பு வேனெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. திருமலாலேருந்து ஒரு ஆளுக்கு 150 ருபீஸ் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. நம்ம வரலாம். பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒருத்தர் ஜீப்பில் வந்து இத்தனை பேர் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவ்வளோ பேரையும் ஏற்றுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து ஒரு பிளேஸில் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா, அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளேஸுக்கு வந்து 30 மினிட்ஸ் டைம் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 30 மினிட்ஸில் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். நம்ம புதுசாக போகிறோம், ஷாப்பிங் பண்ணணும், அங்கே பிளேசஸ் பார்க்கணும், அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். பட் அவங்க கூட போகணுன்னா அவங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு டைமிங் கொடுக்க மாட்டாங்க. எதுக்காகனா, அவங்க வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எல்லா பிளேஸஸும் காட்டிட்டு கூப்பிட்டு போய் விட்டுடுறாங்களோ அதுக்கு அடுத்தது இன்னொரு கஸ்டமரை பிடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதே பஸ்ஸில் போனோம் அப்படின்னா 120 ருபீஸ் ஒரே டிக்கெட்டு. ஆனால் நாங்கள் எத்தனை பிளேஸ் எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம். பஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி அடுத்தடுத்த பிளேஸ் பார்க்கலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் அந்த 120 ருபீஸ் கொடுத்து போகிறதுல இருக்குது. நீங்கள் யாரோ எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரி காய்ஸ், இங்கே வந்து நம்ம போனப்போ டேம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பக்கம் விடலை போய் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியில் குளித்தா நாம் செஞ்ச பாவத்தில் ஒரு பாவத்துக்கு நாம் பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிந்து தர்ம கிரந்தமான ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்கிற புராணத்தில் சொல்லியிருக்காங்க. காய்ஸ், இங்கே வந்து கங்கா பவானி அம்மன் டெம்பிளும் ஆஞ்சநேயர் டெம்பிளும் இருக்குது. நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப தண்ணிலாம் வரல. அண்டு நாங்கள் ஏற்கனவே குளிச்சுட்டு வந்ததுனால தண்ணி மட்டும் நம்ம தலை மேலே தெளிச்சிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே குளிச்சிங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக ரூம்ஸும் இருக்குது. நேச்சர் வந்து சூப்பராக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. நீங்கள் எத்தனை பேர் இந்த பிளேஸுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பிளேஸுக்கு போகலாம். ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஆகாஷா கங்காவில் வந்திருக்கோம். இப்போ தான் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். கைஸ், இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். ஸ்ரீசைல பூர்ணுடு அப்படின்னு திருமலை நம்பியோட இன்னொரு பேர் தான் இது. ராமானுஜ ஆச்சாரியரோட 5 குருக்களில் இவரும் ஒருத்தராக இருந்தார். ஒரு நாள் காட்டு வழியாக திருமலை நம்பி அவர் அபிஷேகம் பண்ண தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்கு பாபநாசத்துக்கு போயிருக்காரு. தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது காட்டு வழியாக காட்டில் வாழுற வேட்டைக்கார ரூபத்தில் வந்த பெருமாள் சுவாமி அவர்கள் திருமலை நம்பி அவர்கிட்ட தண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ திருமலை நம்பி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் வேட்டைக்காரர் வந்து விடாமல் திருமலை நம்பி அவர் முன்னாடி போனதோ பின்னாடியே வந்து அவர் பானைக்கு வந்து அம்பு வந்து விடுறாரு. அதை விட்டதும் அதில் பானை உடஞ்சி தண்ணி வந்து கீழே கொட்டும் போது வேட்டைக்காரர் போய் தண்ணி குடிச்சிடுறாரு மொத்தமாகவே. அதை பார்த்த திருமலை நம்பி அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் வந்து வேட்டைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, இது வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கான தண்ணி, நீங்கள் வந்து இப்படி குடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது வேட்டைக்காரர் வந்து அவர் வந்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்த பாறைக்கு வந்து அவர் கையில் வச்சுருந்த நம்பு வந்து விட்டுறாரு. அந்த நம்பு வந்து போய் அந்த பாறையில் அடித்ததும் அதுலேருந்து தண்ணி வருது. அப்போ வேட்டைக்காரர் திருமலை நம்பி அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணி தான் அபிஷேகத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாயமாக மறைஞ்சிடுறாரு. அப்போ தான் திருமலை நம்பி அவருக்கு தெரிய வருது, வந்தது வந்து நம்ம பெருமாள் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பத்துலேருந்து அந்த தண்ணி தான் வந்து, அதுதான் ஆகாஷ கங்கைன்ற பேராகவும் வந்து அந்த தண்ணி தான் இப்போ வரைக்கும் திருமலை நம்பி ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நேச்சர் விரும்புகிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கைஸ், சேஃப்டிக்காக கம்பிலாம் போட்டிருக்காங்க. வாட்டர்லாம் டச் கூட பண்ண முடியல. அண்ட் இதுக்கு அடுத்த போகிற பிளேஸ் வந்து எனக்கு திருமலை டெம்பிளுக்கு அடுத்து ரெண்டாவதாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். அது என்ன இடம்ன்றது கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.